தமிழகத்தில் ஜூன் 3 மற்றும் 4 தேதிகளில் 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடலின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. மத்திய பிரதேசம் துவங்கி சத்தீஸ்கர், மகாராஷ்டிரா, தெலங்கானா, ராயலசீமா, கேரளா வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக கடந்த 2 தினங்களில் தமிழகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்துள்ளது. ஜூன் 3 மற்றும் 4 தேதி நீலகிரி, கோவை, தேனி, திருப்பூர், தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். இந்த நாட்களில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் வெப்பநிலை இயல்பு நிலையை ஒட்டியே இருக்கும். சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. கேரள பகுதிகளில் ஜூன் 4 தேதி தென்மேற்கு பருவமழை துவங்க வாய்ப்புள்ளது. ஜூன் 1 தேதி முதல் 2 தேதி வரையிலான காலகட்டத்தில் தர்மபுரியில் 33 மில்லிமீட்டர், கிருஷ்ணகிரியில் 23 மில்லிமீட்டர், திருப்பத்தூர் 18 மில்லிமீட்டர், சேலம், புதுக்கோட்டையில் 14 மில்லிமீட்டர், நெல்லை, வேலூரில் 11 மில்லிமீட்டர், கோவை, மதுரையில் 10 மில்லிமீட்டர் மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மைய அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. ஜூன் 3 முதல் 6 தேதி வரை தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதியில் மணிக்கு 40 - 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். ஒரு சில இடங்களில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என மீனவர்களுக்கான எச்சரிக்கையாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது.